கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் எங்களுடைய தேசத்தினுடைய பிதாமகன் உலகப்பந்தில இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கு ஒப்பற்ற பெருமனிதன் பிறந்திருக்கக்கூடிய நாள். அகவை தினத்தை கொண்டாடும் வகையில் இன்றைக்கு 71 வருடங்களுக்கு முன்பாக இந்த அம்மா தேடுகிற அதினத்தில் தன் பிள்ளையும் நல்லூரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவாலயம். நாங்கள் இப்போது நிற்பது திலிவனாவனுடைய அந்த தூபிக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதி. இன்றைய நாளை பொறுத்தவரை கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் உலகப்பந்தில இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இங்கே வாழக்கூடியவர்களுக்கும் அடையாளம் கொடுத்திருக்கக்கூடிய ஒப்பற்ற பெருமனிதன் பிறந்திருக்கக்கூடிய நாள். காலையில நான் ஒரு காணொலி பதிவு செய்திருப்பேன். கல்வெட்டி துறையில் எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்விதமான அடக்குமுறைகள், இன்னல்கள், சிக்கல்கள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நினைவு கூறப்படுகிற அந்த முறைமை என்பது இந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த விடயம் தொடர்பில் இந்த ஆவண காப்பகம் அல்லது மாவட்ட நினைவேந்தல் முற்றம் தொடர்பில் நான் ஏற்கனவே காணொலி பதிவு செய்திருப்பேன். அதுக்கு அப்பால போய் பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த நினைவேந்தல் காலத்தில் இந்த கார்த்திகை 26 இன்றைக்கு 71 வருடங்களுக்கு முன்பாக நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான பிறப்பை ஒவ்வொரு வருடமும் இங்கே கொண்டாடுவார்கள். பின்னாடி நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் பொங்கல் இருக்குது, அது மாதிரி அந்த பக்கத்துல வித்தியாசமான பதாகைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்குது. இன்றைய அந்த பிறந்த நாள் நல்லூர் பகுதியில் அதிலும் தாயகத்தில் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போறேன். ஏராளமான மக்கள் இந்த இடத்திலேயே வந்திருக்கிறோம். நீங்க அதை பார்க்கக்கூடிய இருக்கும். ஒரு பக்கமாக பொங்கல் நடந்து கொண்டிருக்கிறது. வருஷம் வருஷம் இந்த இடத்துல பொங்கல் நடக்கிறதுன்றது வளமையான ஒரு விடயம். மிக ஏராளமான மக்கள் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். எவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று வந்திருக்கார்கள். என்னத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி நாங்களும் கிட்ட போய் பார்த்துடலாம். பொங்கல் நடவடிக்கை, அதை விட இன்னும் போக போக இனிப்புகள், ஏனைய பிறந்த நாளுக்குரிய அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கப்படுகிற ஒரு நடைமுறையை மிக நீண்ட காலமாக நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, மிக தீவிரமாக பொங்கல் நடவடிக்கைகள், மறுபக்கம் இந்த மண்ணு குறித்தான பாடல்கள். உள்ளே இந்த நினைவாலயமே தேவை என்று சொன்னால் இதுக்குள்ள பார்த்தா தெரியும் எவ்வளவு ஏராளமான மக்கள் இதுக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி. இவ்வளவு பேரும் எதை தேடி வந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே சில விஷயங்களை நான் முன்னுக்கு காட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் புதிய பதாகைகள் சிலவற்றை இந்த நாளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இனிப்புகள் இப்போ வச்சு பேனை எல்லாம் வச்சு சில பேருக்கு அந்த பேனை எல்லாம் கொடுத்துருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வேலுப்பிள்ளை மகனை இனம் தேடுது, இனம் வாழும் கனவோடு வரி வீர அழகோடு நடந்தாயே வாதலைவா, உன் குடும்பத்தை இனவாழ்வில் களமாக்கி பார்த்தாயே, உன்னை போல் யார் தலைவா, எங்கள் விடியலின் சூரியனுக்கு அகவை 71, இப்படியான விடயங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. மிக ஏராளமானவர்கள் இதை பார்ப்பதற்கு அல்லது இந்த நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் பார்க்கலாம், எங்கள் இனத்தினுடைய விடியலின் சூரியனுக்கு 71வது அகவை, மறுபக்கமாக இலட்சியத்தால் ஒன்றுபட்டு எழுச்சி கொண்ட மக்களை எந்த ஒரு சக்தியாலும் அழித்து விட முடியாது அப்படின்ற விடயம். மேலேயே இன்னும் ஒரு கொடி ஒன்று புதிதாக பறக்கிறது. இந்த பிறந்த நாளுக்கு பேனை எல்லாமே கொடுக்கப்படுது. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு நினைவு என்ற அடிப்படையில் சரி, இந்த பதாகை இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பின்னாகவே புதிய கொடியொன்றை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீரர்களுடைய அந்த விஷயத்தை நான் காட்சிப்படுத்த முன்னுக்கு இது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது போல அவர்கள் கையில் ஏந்திருக்கக்கூடிய இந்த கொடியை பாருங்க. வித்தியாசமான ஒரு அமைப்பிலான கொடி ஒன்று அது இங்கே பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஒரு நினைவேந்தல் இடம் அமைக்கப்பட வேண்டும் ஏனென கேட்டால் அதுக்கு இன்றைய நாள், இதுக்கு முந்தைய வந்துடக்கூடிய நாட்கள் தான் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் எவ்வளவு ஏராளமானவர்கள் தங்களுடைய உறவுகளை பார்ப்பதற்கும் தேடுவதற்கும் விளக்கேற்றுவதற்கும் அஞ்சலிப்பதற்குமாக வந்து போகிறார்கள் என்பதுதான் இதற்கு சிறந்த பதிலை சொல்லும். அன்றைக்கு பார்த்ததை விட அதுக்கு பிறகு வந்துடக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டெல்லாம் விலகு கொடுத்த வைக்கிறார்கள். எல்லா இடத்துக்களுமே ஏராளமானவர்கள், அதை விட புலனாய்வுத்துறை சார்ந்தவர்களும் மக்களோடு மக்களாக உள்ள அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நாங்கள் சொல்லுவோம். இந்த ஆட்சி மாறினாலும் இந்த காட்சிகள் மாறான்னு சொல்லி பாருங்க. இந்த அம்மா தேடுகிற அதினத்தில் தன் பிள்ளையும் சேர்ந்தே அந்த பெயரை தேடுகிற ஒரு விடயம். தன்னுடைய உறவுகள் எப்படியெல்லாம் போனார்கள், எதற்காக போனார்கள் என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் தேடுகிறார்கள். மறுபுறமாக இந்த இடத்துக்குள்ளே பார்த்தாலும் மிக மிக ஏராளமானவர்கள் தங்களுடைய உறவுகளுடைய பெயர்களை தேடி அஞ்சலி செலுத்துவது உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம்.
அன்றைக்கு சொல்லியிருந்தேன் இந்த புகைப்படம் வைக்கிறதுக்கு ஒரு தனியான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்குள்ளேயே ஏராளமானவர்கள் புகைப்படங்களை வைத்து வணக்கங்களை செலுத்துகிறார்கள். எல்லா இடத்துலையுமே மறுபக்கமாக பார்த்தாலும் இதில் வந்து குளிர்பானம் எல்லாம் படைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமாக இந்த மண் மீது பற்றுக்கொண்டு அவர்களை இந்த இனம் நேசிக்கிறது அல்லது வாழ்கிற இந்த தலைமுறை சார்ந்தவர்கள் நேசிக்கிறார்கள். பொங்கலுக்குரிய ஏற்பாட்டு பணிகள் எல்லாம் மும்முரமாக முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு பிறந்த தினம் எப்படி கொண்டாடப்படணும்ன்றதுக்கு வந்து முந்தியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளை வந்து இப்படியான விஷயங்களை அடிக்கடி பார்ப்போம். சந்தியிலையோ சரி எல்லா இடத்துலையும் வந்து பாட்டு போட்டு பிணம் பொங்கல் நடக்கும் இப்படியான விஷயங்களோடு சேர்த்து மாலையில் வந்து கேக்குகள் இனிப்புகள் இப்படிலாம் கொடுப்பினோம். உள்ள வந்து தங்களுடைய பிள்ளைகளை நினைவேந்து உறவுகளை நினைவேந்தி பெற்றோர்கள் வந்து மலர் வணக்கம் ஏனைய விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த கார்த்திகை மாதம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கனதியானது உணர்வுகளோடு மிக நெருக்கமானது. வயது வேறுபாடுகளை கடந்த சின்ன பிள்ளைகள் இந்த கார்த்திகை போன்றது இந்த மாசத்துல மாத்திரம் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்று எங்களுடைய தேசத்தினுடைய பிதாமகன் சூரிய தேவன் என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய இன்றைக்கும் எங்களுடைய தலைவனாக திகழ்கின்ற அவருடைய 71வது அகவை தினம். அந்த அகவை தினத்தினை இந்த மக்கள் ஒரு பேரெழுச்சியுடன் இந்த நல்லூர் குன்றலிலே கொண்டாடி வருகின்றார்கள். இது ஒரு எழுச்சி பூர்வமான நிகழ்வாகும். உண்மையில் எங்களுடைய இன விடுதலைக்காக தன் முப்படைகளையும் கட்டி எழுப்பிய தமிழர்களுடைய அரசிலே நாட்படைகளையும் கண்ட ஒரு தலைவனாக நாங்கள் வரலாற்றிலே சேர சோழ பாண்டியர்கள் என்று இலக்கியங்களில் தான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் நேரிலே ஒரு உன்னதமான ஒரு தலைவன் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அவருடைய நிழல் அரசிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு பெரிய பூரிப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே அந்த தலைவனுடைய 71வது பிறந்த தினத்தினை அகவை தினத்தினை எங்களுடைய மக்கள் இந்த இடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வருடம் அவருடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அவருடைய 7 சகாப்தங்களை குறிக்கின்ற வகையிலே 7 பானைகளிலே பொங்கியிருந்தோம். இன்றைக்கு 71வது ஆண்டிலே மிகப்பெரிய பானை ஒன்றிலே அந்த பொங்கல் நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த பக்கத்திலே அவருடைய அகவை தினத்தை கொண்டாடும் வகையில் மக்கள் தாங்களாகவே பல சிற்றுண்டிகளை கொண்டு இங்கிருக்கின்ற மக்களுக்கு கொடுத்து பரிமாறி ஒரு மகிழ்ச்சி பூர்வமான ஒரு ஆர்ப்பரிப்புடன் இன்றைய அவருடைய அகவை தினங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறப்பான ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த தொடங்கின நாட்கள் அந்த தொடங்கின நாளண்டெல்லாம் கொஞ்சம் பேர் தான். ஆனால் புற போக போக இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று இங்கே வந்து இந்த விஷயங்களை பார்க்குறது மறுபக்கமாக பொங்கல் பால் இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு கோயிலில் கடவுளுக்கு நேர்த்தி வச்சு பொங்கி தான் நாங்கள் பார்த்துருப்போம். அல்லது அம்மளாச்சிக்கு விழா பொங்கல் பிள்ளையாருக்கு விழா பொங்கல் அப்படின்னுலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அல்லது அப்படியான விஷயங்களை தான் அதிகமாக அறிஞ்சிருப்போம். ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த மக்கள் தம்முள்ளே பிறந்து தமக்காக பல்வேறுபட்ட தியாகங்களை செய்யக்கூடிய ஒப்பற்ற பெருமனிதனை ஒரு பொங்கல் வைத்து கொண்டாடுகிறதுன்னு சொன்னால் அது ஒரு தனியான சிறப்பு தான். 71 அகவை என்றோடு ஆகிறது என்பது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம். அது சார்ந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் பதாகைகள் எல்லாமே வச்சு வளமையாக இந்த இடத்துல வச்சு தான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏனையவர்களுக்கெல்லாம் இனிப்புகள் நான் சொன்னனே ஆரம்பத்தில் முந்தையில் அந்த சந்தியா அண்ணமார் பெரியவர்களாக நின்று கொடுப்பினோம் போகிற வரலாறை மறைச்சி இனிப்புகள் கேட்கல் குறிப்பாக அந்த பின்னேற பொழுதுதான் இது அதிகமாக கொடுக்கப்படும். அது போன்ற ஒரு மன உணர்வை மீளவும் இங்கே ஏற்படுத்துது. காலையில் வந்து இந்த சிவாஜிலிங்கம் ஐயா செய்தார் வேல்வெட்டி தெரியுமா அந்த இதில் வந்து பார்க்க வந்து திருப்பி பழைய ஞாபகம் எல்லாம் வரக்கூடியதாக இருந்துச்சு. கனவேர் ஜோசிபிரம் இந்த வருஷம் தான் நடக்குதான்னு சொல்லி கேட்டால் இல்லை சிவாஜி ஐயா பொறுத்தவரை அவர் காலங்காலமாக செய்கிறார். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இவர்கள் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் இது போன்றதாக இந்த நிகழ்வு எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தவை மிக சிறப்பாக அது நடைபெற்றது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். உள்ள இந்த மண்ணுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை கொடுத்தவர்களுக்கு எல்லாம் நினைவேந்தலை முடித்ததுக்கு பிறகுதான் இந்த இடத்துல இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த நடவடிக்கை எல்லாம் முன்னெடுக்கப்படும். முன்னுக்கு பாருங்க எந்த பெரிய கூட்டம் ஒன்று இந்த இடத்துல இருக்கிறவன்னு சொல்லி இவ்வளவு பேரும் இந்த நாளுக்காக வந்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள் சேர்ந்தான் இந்த நாளை இன்னுமே ரம்மியமாக மாற்றப் போகிறார்கள். பாட்டு போடணும்.
போங்க அப்படியே அப்படி எடுத்து குளிரான இளம் காலை என நிறைந்தவங்க நெருப்பாகி பகைவாரி குளிரான இளம் காலை என நிறைந்தவங்க நெருப்பாகி பகைவாரி ஓயாது உழைத்திடும் அலையாகும் கடலே தமிழீழம் தலை நோக்கி விரைகின்ற கடலே ஓயாது உழைத்திடும் அலையாகும் கடலே தமிழீழம் தலை நோக்கி விரைகின்ற படகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் வானெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தலை நீக்கி வழிகாட்டும் தலைவன் அந்த பகை வென்றும் முடி கொண்ட கலை தலைவன் நாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் நாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தம்பி வா அந்த
பொறுமை கடந்து பகைவர் மடங்க புயலாக உருவானவா பொறுமை கடந்து பகைவர் மடங்க புயலாக உருவாமையும் அருளும் புகழ் கொண்டவன் பண்பட்டு போகுமோ என்றிந்த மையம் கருத்தை காட்டி எரிமலை மூச்சுக்கும் எழும்புயல் வீச்சுக்கும் உலகினில் எதனாயில்லை போய் ஒரு மாசம் தான் போய் மற்ற 2 மாதம் 3 பேர் உண்டு வெளிநாடு போய் நாடு போயிட்டோம் தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவர் நிறைந்தார் என்று கழிப்படைந்து கானம் இசைக்கும் பாடியொருவர் மழை பொழிந்திடுத்தார் திகை மாடத்திலே மங்களம் தங்கிடும் Thank you.